உயிரினத்தை எல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும், யாரும் அழிச்சிடக்கூடாது. இதை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் என்ன தோணும்? ஒரு பயம். என்னடா கலர் கலராக மாறுதே, பச்சைவந்தி தானே, அது வந்து எங்கே இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் மாறும். அந்த நிறத்துக்கு எப்போ அது மாறும் பொழுது எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, அது அடிக்க தோணும். அது மாதிரி தயவு செய்து யாரும் அடிக்காதீங்க. உயிரினம் வாழணும், அப்போ தான் அந்த பல்லுயிர் பெருக்கம் ஏற்படும். இது வந்து மரக்கிளையில் வாழ்றது. மரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளை பிடிச்சி அது சாப்பிடும். அதோட நாக்க பாருங்க, அப்படியே நாக்க பாருங்க, அப்படி நல்ல பெரிய நாக்கு இருக்கும். இந்த நாக்கில் என்ன பண்ணும், பூச்சி எங்காவது இருந்ததுன்னா அந்த நாக்கு முன்னால் நீட்டிட்டு அது மூலியமாக அது அந்த பூச்சியெல்லாம் அதுக்கு உணவை எடுத்துக்கும். மற்றபடிக்கு இதனால் யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. உயிரினத்தை காப்போம், விலங்குகளை காப்போம், அப்பொழுதுதான் நமக்கு மனிதன் நன்றாக இருப்போம். அது மாதிரி இந்த பச்சைவந்தி நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம மரத்தில் விட போகிறோம். இந்த மரம் இது பாதுகாப்பாக இருக்குது, இதுக்கு தேவையான உணவு அதுக்கு கிடச்சிக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். 23 செப்டம்பர் 25 நமக்கு இந்த பச்சைவந்தி நம்ம காலேஜில் வெளியே இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ மரத்தில் விட்டு அதை காப்பாற்றுறோம். மரத்தில் விட்டாச்சு, அது பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். இந்த மாதிரி உயிரினங்களால தான் பல்லுயிர் பெருக்கு ஏற்படும். அதனால தான் எதையும் பார்த்தாலும் அடிச்சிடாதீங்க அப்படிங்கிறது நம்ம வலியுறுத்திட்டே இருக்கிறோம். சிக்கன அரசு கலைக்கல்லூரி நாட்டில் படுத்திட்டு மலர் சார்பாக விலங்குகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு உங்களுக்காக.